வாழ்க்கையில் நம்ம ஏன் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு காரணம் கேட்டால் நம்ம நம்மளுடைய சூழ்நிலைகளையோ இல்லை அடுத்தவங்களையோ தான் ப்ளேம் பண்ணுவோம். ஆனால் உண்மையில் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைக்கு காரணம் நம்மளாக தான் இருப்போம். உதாரணத்துக்கு, ஆஃபீஸ்க்கு லேட்டாக வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பாஸ் உங்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் ஆஃபீஸ்க்கு லேட்டுன்னு. உடனே என்ன சொல்லுவீங்க? வர்ற வழியில் ஒரே டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையை சொல்லுங்கள், உங்கள் லேட்டுக்கு காரணம் டிராஃபிக்கா இல்லை உங்களோட புவர் பிளானிங்கா? ஆஃபீஸ் போகிற நேரத்தை டிராஃபிக் டைமையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி முன்னதாகவே நம்ம கிளம்பணும். நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளுக்கு நம்ம தான் காரணம்னு நம்ம மைண்ட் செட்டை மாற்றி அமைக்கணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டை மாற்றி அமைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு பொறுப்பு நம்மளே எடுப்போம். ஸோ இந்த பொறுப்புகளை நம்ம எடுக்கும் பொழுது பிரச்சனைகள் கூட வாய்ப்புகளாக நமக்கு மாறும். மாற்றங்கள் நமக்குள்ளிருந்து தான் தொடங்கணும். ஆல் த பெஸ்ட்.